களத்தில் சைலண்டான ராஜகண்ணப்பன். ராமநாதபுரம் தொகுதியில் முந்துகிறாரா ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள்? ராமநாதபுரம் தொகுதியில் மீண்டும் ஐயுஎம்எல்லின் வேட்பாளராக நவாஸ்கனி போட்டியிடுகிறார். கடந்த முறை இவர் நாடாளுமன்ற வேட்பாளராக இருந்து திமுக சார்பில் வெற்றி பெற்றார். அப்போதிலிருந்தே திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் ராமநாதபுரம் தொகுதியின் எம்பியாக உள்ள நவாஸ்கனி அவர்களுக்கும் 7ஆம் பொருத்தம்தான். இருவரும் தொடர்ந்து மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைப்பதும் இருவருக்கும் ஒத்துப்போகவில்லை. குறிப்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற மாவட்ட செயலாளர் முன்னிலையிலே 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போதே திமுக தலைமை ராமநாதபுரம் தொகுதியில் ராஜகண்ணப்பன் அவர்கள் சரியாக வேலை பார்க்கவில்லை என குற்றச்சாட்டு இருந்தது. தற்போது மீண்டும் அந்த தொகுதி நவாஸ்கனி அவர்களுக்கே ஒதுக்கப்பட்டதால் கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் ஆதரவாளர்கள் இந்த தேர்தலில் வேலை பார்ப்பார்களா என ஆரம்பம் முதலே கேள்வியாக எழுப்பப்பட்டது. தற்போது அது களத்திலும் எதிரொலிக்கிறது. நவாஸ்கனி ஆதரவாளர்களில் பலர் ராஜகண்ணப்பனின் ஆதரவாளர்கள் அவர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என திமுக தலைமைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அனுப்பியுள்ளனர். இருந்தபோதிலும் ராஜகண்ணப்பன் களத்தில் நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார் என ராஜகண்ணப்பனின் ஆதரவாளர்களும் கூறி வருகின்றனர். ராஜகண்ணப்பனின் ஆதரவாளர்கள் மற்றும் நவாஸ்கனின் ஆதரவாளர்கள் என இரு தரப்பு தேர்தலில் மாறி மாறி களமாடி கொண்டிருப்பதால் அது ஓ. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எளிமையான வாய்ப்பை வழங்குவதாக பல புலனாய்வு நாளிதழ்கள் தகவல்கள் எழுதி வருகின்றன. எனவே ஏணியை தகர்த்து பலாப்பழம் ராமநாதபுரம் தொகுதியில் முந்தி செல்லும் என ஒரு பிரபல வாரப்பத்திரிகை எழுதியுள்ளது. இது தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்துள்ளது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.